வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். கடையில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஆவரேஜாக 900 ருபீஸ் இது இருக்கும். ரொம்ப டாப் குவாலிட்டி, ரொம்ப பெரிய ஸ்டோராக இருந்தால் கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஸ்வீட்டே இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான பாதுஷா நீங்களே அசால்ட்டாக பண்ணிட முடியும். முக்கியமான ஒரு விஷயம், இதில் கடைகளில் போடுற மாதிரி பேக்கிங் சோடாலாம் போட்டு அப்படி சாஃப்ட்னஸ் நம்ம கொண்டு வர போகிறதில்ல. ஈஸியாக எப்படி பண்ணணும் ட்ரிக்ஸோடு சொல்லிக்கலாம். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் 5 டம்ளர் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இது தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோ வந்துடும். என்ன பாதுஷா எப்போவுமே கிளாசிக்கலாக மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் மைதாவோட கோதுமை உடம்புக்கு நல்லதுன்றதுனால இதை வந்து நான் கோதுமை மாவில் பண்ணுறேன். நீங்கள் இதை நான் பண்ணுற ரெசிபியை நீங்கள் அப்படியே பண்ணாலும் சரி, மைதா மாவுலேயும் நல்லாவே வரும். ஓகேவா? ஆனால் கோதுமையில் பண்ணும்போது அதே ரிசல்ட் இருக்கும். உடம்புக்கும் மைதா மாதிரி பாதிப்பு இருக்கிறதுனால நான் கோதுமாவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த 5 டம்ளருக்கு நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நான் கீயை சேர்த்துக்கிறேன். சரியா? இந்த தான் டேபிள் ஸ்பூனோட சைஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. இதுக்கு நான் வந்து 2.5 வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் ஓகே கீ போட்டுட்டேன். சரியா? அப்புறம் இதுக்கு தயிருக்கு நல்ல கெட்டியான தயிர் பார்த்தா தெரியுதா? நான் வீட்டிலே உர போட்டது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, சர்க்கரை வந்து எவ்வளோன்னா 1 கிலோக்குன்னா ஒரு தோராயமாக 100 கிராம் இருக்கணும். இப்போ நம்ம 1/2 கிலோ போட்டிருக்கிறதுனால இது 50 கிராம். நீங்கள் வந்து என்னால் இப்படியே கண்ணானூரில் அப்படியே நான் பார்த்து 50 கிராம் சர்க்கரை நான் அதை போட்டேன். உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 1/4 டம்ளருக்கு உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் 1/4 டம்ளருக்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் அளந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 50 கிராம் வந்துடும். இதை அரைச்சிடலாமா? ஃபைனலாக அது வந்துருச்சு பார்த்தியா? ஒன்றும் இல்லை, ஒரு 2 சுற்றினாலே வந்துடும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே என்னென்னா, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியோ இந்த மாதிரியோ அப்படின்னு நினச்சி இது பிணைஞ்சிடக்கூடாது. இது பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பசஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இது கல் போல் ஆயிரும். குலாப் ஜாமுன் மாவு எப்படி பூ மாதிரி ஹேண்டில் பண்ணு, அந்த மாதிரி பூ மாதிரி. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு டிப்பு என்னென்னா, நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். சரி, கலக்க போகிறது இல்லை, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பால் ஊற்றி பண்ண போகிறோம். ஸோ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது. ஸோ அதை தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது மூலயமா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோ சாஃப்டாக அது வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு தட்டை எடுத்து இப்படி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்து அப்படியே விட்டுடலாம். உள்ளே இருக்க குளூட்டன் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது கோதுமையில். ஸோ அது நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் வந்து பாதுஷாவை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கியா, ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கியா? அதுக்கு இந்த குளூட்டன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்பு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டா சும்மா லேயராக இந்த பாதுஷாவும் சூப்பராக வந்துடும். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம். நார்மலாக சர்க்கரை பாகு பண்ணுற மிஸ்டேக் என்ன, அந்த மிஸ்டேக்கால் ஏன் இது வரமாட்டேங்குது, அதெல்லாமே நான் வந்து இந்த சர்க்கரை பாகு பண்ணும்போதே நான் சொல்லிடுறேன். இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 டம்ளர்னா எப்படி ஒரு 1/2 கிலோ வருமா, அது 1 கிலோ வரைக்கும் வருமா சர்க்கரை? 4 டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் கன்ஃபார்மாக வரும். தண்ணி போதும், 1 டம்ளர் தண்ணி மட்டும் போதும். அப்படியே குங்குமப்பூவும் போட்டுக்கலாம். குங்குமப்பூ இதுலேயே அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஏலக்காய் தூளியும் போட்டுடலாம். வேண்டியதான். ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம், கவலை இல்லாமல் வைக்கலாம், பயப்படாமல் வைக்கலாம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த பபுள்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பபுள்ஸோட வால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸோட வாலோட அந்த பபுளாக வர அந்த வால் பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காயிரும். அது பர்ஃபெக்டாக ஒரு கம்மி பதம். இப்படி தான் நான் பார்த்து கண்டுபிடிப்பேன். நீங்கள் நம்பலைன்னா நான் அந்த தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் நான் கன்ஃபார்மாக 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பதத்தை காட்டி விட்டுறேன். அவ்வளோதான்.
நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி டீப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வறுத்து போடும்போது அந்த பாதுஷா நல்லா இமோஸ் ஆகி இதாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அகண்டா பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது நடக்காது. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டிப் இருக்குது, அதை நான் இப்போ காட்டிடுறேன். இதில் போட்டு முதல்ல இப்படி பாதியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு முதல்ல அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கணும். கொஞ்சம் நவுந்துக்கும். இது இந்த உள்ளங்கையால் அப்படியே பரப்பி விடணும். ஓகேவா? கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பட்டணும். ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி, இல்லைன்னா தனித்தனியாக பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி 4ஆக போட்டுடணும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சிடணும். இப்போ தான் அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். இப்போது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாரு. ஓகேவா? அவங்க 2 பேரும் அப்படி விட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கணும். இவங்க 2 பேரையும் வச்சு அப்படி அமுக்கிக்கணும். ஓகே. இப்போ திரும்பி இவங்களை கட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க மேலேயே இவங்களையும் வச்சுட்டா இப்படி லேயர் ஃபார்ம் ஆகும். இப்படி இதெல்லாம் இந்த உள்ளங்கை இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே வந்து இப்படி வச்சு பண்ணிவிட்டு திருப்பியும் கட் பண்ணோம். பண்ணிட்டு திரும்பி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தங்க வைக்கணுமா? ஆமாம். இப்படி வைக்கும்போது ஈஸியாக நல்ல லேயர் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு உருண்டை போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குலாப் ஜாமுக்கு எப்படி செய்வோம், உருட்டுவோம், அதே மாதிரி தான். ஷைனியாக வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் கட்டை வரலாலையோ இந்த வரலாலையோ அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் பாதுஷா. கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணல, கொஞ்சம் தான் ரெடி. ஓகே, ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துடலாமா? பொறுமையாக போட்டு எடுக்கணும். ஆமாம், இது அப்படியே தான் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமுன்றது தேவை கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடல? நல்லா செவந்து வர தெரியுதா? இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நல்லா செவந்து வந்துடுச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்னா ஃபைனலாக வறுத்த ப்ராடக்ட். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் இப்படி போட்டால் இப்படி மாதிரி இமர்ஸ் ஆகணும். போட்டோடனே அப்படி தெரியுதா? போட்டு பெரட்டி எடுக்கிற மாதிரி இருக்காது, போட்டால் அமுங்கிற மாதிரி இன்னும் அப்படி இருந்துட்டா இதுலேயே இந்த சுகர் சிரப்லேயே வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா பக்காவாக சுகர் சிரப்பு அது அப்சர்வ் ஆகிருக்கும். நான் சுகர் சிரப் பண்ணி வச்சுட்டேன், வறுக்கும்போது அது சில்லுன்னு ஆயிடுச்சிங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்க சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லேசாக சூடு பண்ணிவிட்டு சூடு இருந்துன்னா போதும். அந்த மாதிரி அந்த ஓரளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா, சூடோடு போடும்போது பாதுஷாவும் சூடு, லேசாக சுகர் சிரப்பும் சூடாக இருந்துச்சுன்னா அது நல்லா வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போட்ட உடனே திருப்பி விட்டால் பாதுஷா உடஞ்சிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. போட்ட உடனே திருப்ப ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா என்ன ஆகும், அது ஒரு சைடு மட்டும் கலர் வந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி, கலர் ஈவனாக வராத மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் வேணா ஒன்று அப்படி வறுத்து காட்டுறேன் பாருங்களேன். அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த கடையில் இருக்கிற பாதுஷா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ரம்யமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான பாதுஷா.